அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 4வது ராசியாக சொல்லக்கூடிய கடக ராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் இந்த 7 நாட்களில் பயணம் செய்ய போகுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனில் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரருடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த குபேரரை நினைத்து இப்போ ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அது கூடிய விரைவில் அவர் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கார், செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் மேச ராசியில் பயணம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதி அன்று சுக்கிரன் ரிஷபத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் நிதானத்தோடு செய்வது நல்லது. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரமற்ற கூட்டணி பார்வையால் கடகராசி என்பவர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் கடக ராசிக்காரர்கள். மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக நடக்கும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து பொருள் வரவு அதிகரித்து கொடுக்கும். சந்திரனின் இடமாற்றங்கள் கூட உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் புதிய தொழிலை தொடங்குவீங்க. லாட்ரி பந்தயம் போன்றவற்றில் உங்களின் வருமானத்தை பெருக்குவீர்கள். மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகையை வாங்கி கொடுப்பீங்க. மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. அதே போல் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 11ஆம் இடத்துல அமர போகிறாரு. இதனால் மழலை செல்வம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. மேலும் வீடு கட்ட முயற்சி மேற்கொள்வீங்க. புதன் பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 10ஆம் இடத்தில் அமர்வதால் எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றமும் வருமானமும் அதிக அளவில் உங்களுக்கு இந்த 7 நாள் தரக்கூடியதாக இருக்கக்கூடுங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10 மற்றும் 11ஆம் இடத்தில் அமர்வதால் காதல் கைகூடி வரும், கனவு பழித்து கழிப்படைவீர்கள். மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்தில் அமர்வதால் ஊழியர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி குறையும். தவறான பழக்கங்கள் உள்ளவர்களோடு நெருக்கம் வைத்து கொள்ள வேண்டாம், இல்லை என்றால் அவமானத்தை சந்திக்க வேண்டி வரும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு உங்களின் புகழை அதிகரிக்க செய்யும். மேலும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆம் இடத்தில் அமர்வதால் விருந்து நிகழ்ச்சிகளில் மேலதிகாரிகளின் கவனத்தை கவருவீங்க. மேலும் அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டை பெறுவார்கள். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயிலியம் என 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்தவரையில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், அஸ்தமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, தொழில்ஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், சூரியன், குரு என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 24/5/2024 அன்று புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவக்கூடும்.
பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பயணங்கள் செல்ல நேரிடும். வாக்கு வன்மையால் எடுத்து வைக்கும் காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய பணி ஆட்கள் மூலமாக காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகுது. சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். இயந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவார்கள். மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பிறக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய வரும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது, அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த எந்த விஷயமாக இருந்தாலுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் நண்பர்களுக்குள் இந்த வாரத்தில் பல விதத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரப்போவதாக இருக்கக்கூடும். உங்கள் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த இலக்கை நீங்கள் அடைய முடியும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவங்க திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் எதிர்பார்க்க முடியும். அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த 7 நாட்களில் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதகமான காலமாகவும் இருக்கக்கூடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரோட இன்ப சுற்றுலா சென்று வந்து ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் கடினமான வேலையை கூட சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சமூகத்தில் உள்ளவர்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஆர்வத்தோடு நீங்கள் பங்கேற்பீங்க. அதே போல் அரசியலோடு தொடர்புடைய நபர்களுக்கு நல்ல வெற்றியும் புதிய பொறுப்புகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்விலும் சரி போட்டிகளிலும் சரி நல்ல வெற்றியை பெற்று ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி, குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் குபேரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.